அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த பதிவில் பார்க்க இருப்பது நமது நாகரிகமும் இன்றைய வாழ்க்கையும் என்ற தலைப்பில். நமது நாகரிகத்தின் மிக முக்கிய கூறு என்னவென்றால் பண்பாட்டு சிறப்பு. எந்த ஒரு நாகரிகமுமே மாறாத சில கூறுகளையும் மாறக்கூடிய சில கூறுகளையும் தன்னகத்தே கொண்டது. அந்த வகையில் உணவு, உடை, உழைப்பு இவை போன்ற விஷயங்கள் அந்த பண்பாட்டின் அடிப்படையில் மாறக்கூடியவை. நேற்றைய உணவு, நேற்றைய உடை, நேற்றைய உழைப்பு இந்த யுகத்தில், இந்த காலத்தில் பொருந்தாமல் இருக்கலாம். அதே நேரத்தில் நாம் என்றுமே மாற்றவே கூடாத சில பண்புகளை தன்னகத்தையே கொண்டிருந்தால் மட்டுமே அந்த அடையாளங்கள் தொடர்ந்து காப்பாற்ற முடியும். அந்த வகையில் நமது மரபில் மிகச்சிறந்த பண்பாட்டு கூறுகள் பல உள்ளன. உதாரணமாக, அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், தாயிற் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, தாய் தந்தை பேன். இப்படி தாயையும் தந்தையையும் முக்கியமாக கருத்தில் கொள்ள வேண்டும் என்பது நமது பண்பாட்டின் மிகச்சிறந்த ஒரு நிலை. ஆனால் இன்றைய நிலை என்ன? நம்மை நிறைய மனிதர்கள் தாய் தந்தையை முற்றிலும் புறக்கணிக்கிறோம். காரணம், அவர்களிடமிருந்து நாம் என்ன எதிர்பார்க்கிறோம் என்றால் பண வரவு. இந்த வருவாய் இல்லை என்றால் அவர்களை முற்றிலுமாக புறக்கணித்து விடுவது. ஏன் இந்த நிலை? நிச்சயமாக சொல்வேன், கூட்டு குடும்பங்கள் ஒரு முடிவுக்கு வந்ததே இந்த பணத்தை ஆதாயமாக கொண்ட வாழ்க்கைதான். அன்பும் அறமும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை, பண்பும் பயனும் அது என்ற வள்ளுவர் வாக்கினை முற்றிலும் மறந்து இன்று பணம் ஒன்றையே பிரதானமாக நினைக்கும் ஒரு காலத்தில் நாம் வாழ்வதால் தான் இந்த கேடுகள். இதை நாம் நன்றாக புரிந்து கொண்டால் போதும். ஒரு கரடு முரடான நிலத்தை பயன்பாட்டு தன்மைக்கு கொண்டு வருவதற்காக அதை உழுது, அதற்கு உரமிட்டு, அதை நீர்ப்பாய்ச்சி, எப்படி அதை பண்படுத்த வேண்டுமோ அப்படி பண்படுத்தும் போது அந்த நிலமானது அருமையான விளைச்சலுக்கு தயாராகிறது. அதில் போன்றே ஒவ்வொரு நாகரிகமும் முதலில் தோன்றும் போது கரடுமுரடாக இருந்தாலும் காலப்போக்கில் அவை பண்பட்டு சிறந்த பெரியோர்களால் அது முறையாக வடிவம் கொடுக்கப்பட்டு உருவாக்கம் பெற்று சிறந்த பண்பாடாக தலை தோங்குகிறது. அதை போன்றே அந்த பண்பாட்டினுடைய வளர்ச்சியின் உச்சமாக அனைவரும் பாராட்டக்கூடிய அம்சமாக திகழ்வது மற்றவருடைய நலனில் தன்னுடைய உழைப்பை பயன்படுத்துவது. உழைப்பின் நோக்கமே பொதுநலம்தான் என்பது நமது முன்னோர்கள் நமக்கு காட்டிய வழி. ஆனால் இன்று நாம் அதை பின்பற்றுகிறோமா என்றால் நிச்சயமாக இல்லை. ஏன்? உழைப்பின் நோக்கத்தை நாம் சுயநலமாக கொண்டு விட்டோம். எப்பொழுது சுயநலம் நமக்குள் வருகிறதோ அப்பொழுதே நமது கூட்டு குடும்பங்கள் சிதைய ஆரம்பித்து விட்டன என்ற உண்மையை நாம் உணர வேண்டும். உழைப்பிற்கும் உல்லாசத்திற்கும் உணவிற்கும் கொடுக்கும் முக்கியத்துவத்தை நாம் அன்பிற்கு கொடுப்பதில்லை. இல்லை, நமது பண்பாட்டினுடைய ஒரு முக்கிய கூறு நன்றி உணர்தல். இந்த நன்றி உணர்வு இன்று நம்மில் மிக மிக குறைந்து விட்டது என்பதுதான் கசப்பான உண்மை. குழந்தைகள் பெற்றோர்களை பேணுவதை ஒரு துளியும் பொருட்படுத்துவதில்லை. அதை போன்றே பல இடங்களில் பார்க்கிறோம், குழந்தைகளுடைய அந்த இயல்பான ஆசைகளுக்கு முக்கியத்துவமும் பெற்றோர்கள் கொடுப்பதில்லை. ஒவ்வொரு குழந்தையும் ஒரு தனித்தன்மை வாய்ந்தது, யூனிக்னஸ் என்று கூறுவோம். இந்த தனித்தன்மையை பாதுகாத்து அதை முறைப்படி வெளியே கொண்டு வருவதே தாய் தந்தையர் தான். தாய் தந்தையருக்கு அடுத்த நிலையில் ஆசிரியர்கள், அடுத்த நிலையில் தான் சமுதாயம். ஆனால் இன்றைய நிலையில் மிக கடினமான ஒரு நிலை என்னவென்றால், மிக மோசமான ஒரு நிலை என்றால், அப்படிப்பட்ட இயல்பான திறமைகள் பல குழந்தைகளிடம் இருந்தும் முற்றிலும் புறக்கணிக்கப்பட்டு சமுதாயத்தில் எத்தகைய வேலைகள் அந்தஸ்து தரும் என்று நினைக்கிறார்களோ அவற்றிலேயே அவர்களை தள்ளுகிறார்கள் என்பதுதான் ஒரு மோசமான உண்மை. அதனால் என்ன கிடைத்துவிடும்? ஒரு போலி பெருமை. இந்த போலி பெருமைக்காகத்தான் அவர்களுடைய நிம்மதியை துளைத்து மன அழுத்தத்துக்கு உள்ளாக்குகிறார்கள். அடுத்து கோயில், அங்கு கூட ஸ்டேட்டஸ் தான். ஏனென்றால் கையில் காசு உள்ளவர்களுக்கு ஒரு தனி வழியில் அவர்கள் செல்லலாம். அதே நேரத்தில் காசு இல்லாதவர்கள் காத்திருக்க வேண்டும் மணிக்கணக்கில். இதெல்லாம் கொடுமையான விஷயம். கடவுள் முன் அனைவரும் சமம் என்றால் இந்த காசு வைத்து கடவுளை பார்ப்பதற்கு என்று பிரிக்கும் அல்லது தனிப்படுத்துவது என்பது மோசமான நிலை. இது போன்றே அன்றும் கூட இந்த மாதிரி காசை வைத்து பிரிக்கும் நிலை இருந்திருந்ததால் நமது சிவவாக்கியர் எனும் சித்தர்
பாட்டில் கூறுகிறார், நட்ட கல்லை தெய்வம் என்று 4 புற்றும் சாத்தியே சுற்றி சுற்றி வந்து முணுமுணுத்து சொல்லும் மந்திரம் ஏதடா, நட்ட கல்லும் பேசுமோ நாதன் உள் இருக்கையில் சுட்ட சட்டி சட்டுவும் கரிச்சுவை எறியுமோ. அதாவது நமது மனதில் இறைவன் இல்லாவிட்டால் அந்த சிலையில் பிரதிபலிக்க வாய்ப்பே கிடையாது. எனவே முதலில் நாம் மனதை அதற்கேற்ப நல்ல நிலைக்கு கொண்டு வர வேண்டும். ஆனால் கோயிலில் இன்று நடக்கும் நிலைகளை பார்க்கும்போது மனமே கொந்தளிப்புக்கு உள்ளாகிறது. பலர் மிகுந்த சிரமத்தை எதிர்கொள்கிறார்கள். இது மறுக்க முடியாத உண்மை. எனவே அந்த நிலையில் நமது பண்பாட்டின் அடுத்த அம்சமான கோயில்கள் உள்ளன. எதற்காக நாம் கோயில் செல்கிறோமோ அந்த உண்மையான தன்மையை இழந்து விடுவோம். எனவே எந்த கோயிலில் கூட்டம் இல்லையோ அங்கு நாம் செல்வோம், அமைதியாக தரிசனம் பண்ணிட்டு வரலாம். அந்த வகையில் நம்மிடம் ஆயிரக்கணக்கான கோயில்கள் உள்ளன. அடுத்து ஆலயத்தில் நாம் பேசக்கூடிய விஷயங்கள் என்பது இறைவனையும் அந்த கோயில் உருவான வரலாற்றையும், அதற்கு அந்த கோயிலை கட்டியவர்கள் எந்த உணர்வில் கட்டினார்கள் அவர்களுடைய வரலாறு பற்றியும் பேசுவது சிறப்பு. அப்படி பேசினால் அங்கு இருக்கக்கூடிய அந்த உணர்வானது, வைப்ரேஷன் என்று கூறுகிறோமே, அந்த அதிர்வலைகள் மிகப்பெரிய அளவில் நம்மை ஆசீர்வதிக்கும். அதே நேரத்தில் இதற்கு மாறாக நாம் சினிமாவையும் பொழுதுபோக்கையும் உணவையும் மற்ற விஷயங்களும் அங்கு பேசிக்கொண்டு தெரிந்தோமானால் நிச்சயமாக நமக்கு அருள் கிடைக்காது, இருள் தான் கிடைக்கும். ராமருக்கு ஒரு வார்த்தை வரும், காட்ட அருள் இருக்க காணாத இருள் மலத்து நாட்டம் எனக்கு இதற்கு நன்றாம் பராபரமே என்று. அந்த வகையில் இருளான விஷயங்களை, இருளுக்கு தள்ளும் விஷயங்களை நாம் கோயிலில் பேசக்கூடாது. அருள் தரும் விஷயங்களை, உயர்ந்த விஷயங்களை மட்டுமே அங்கு பேச வேண்டும். இது பண்பாட்டுடைய மிக முக்கியமான அம்சம். அதை மிகப்பெரிய அளவில் இன்று இழந்திருக்கிறோம். அடுத்து போற்றத்தக்க 5 முக்கியமான அம்சங்களை நமது பண்பாட்டில் நாம் முற்றிலும் புறக்கணித்து விட்டோம். அவை நதிகளை, பசுக்களை, பெண்களை, ஆலயங்களை, நமது நீதி நூல்களை. இவை அனைந்தையுமே நாம் முற்றிலும் இன்று தொலைத்து இருக்கிறோம் அல்லது அதை கேவலப்படுத்தியுள்ளோம். நமது கல்வியில் கற்பு பற்றிய முக்கியத்துவத்தை கொடுப்பதற்கு மறந்துவிட்டோம். ஆகையால் கற்பை பற்றி பெண்கள் பொருட்படுத்துவதில்லை, ஆண்களும் அப்படித்தான். அதை போன்றே நதிகள் மணலை கொள்ளையடிப்பதில் போட்டா போட்டி. ஆளும் தரப்பினவர் எவராக இருந்தாலும் ஆற்று மணலை சுரண்டுவதில் எந்த வித தயக்கமும் இன்றி செய்கிறார்கள். கொடுமை. ஒரு காலத்தில் தாய்க்கு இணையாக கருதப்பட்ட பசுக்கள் என்று எங்கும் வதை செய்யப்படுகிறது. பசு மாமிசம் என்பது மிகச் சாதாரண விஷயமாக மாறி அனைவருமே உண்ண ஆரம்பித்து விட்டார்கள். இதுவும் அடுத்த கொடுமை. உயர் பண்புகளை விரும்பும் எந்த பண்பாட்டிலும் உயிர்களை வதை செய்வதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். சத்தியத்திற்கு அடுத்த உயர் பண்பாக அகிம்சை உள்ளதை நாம் அனைவரும் அறிவோம். இந்த நிலையில் இந்த பசுவதை கூடங்கள் நாம் இப்பொழுது பல இடங்களிலும் பார்க்கிறோம். போற்றி பாதுகாக்க வேண்டிய ஆலயங்களில் சிலை கொள்ளையை நாம் பார்க்கிறோம். பெரும்பாலான கோயில்களில் கோயில் சொத்துக்கள் கொள்ளையடிக்கப்படுவதை நாம் கண்கூடாக காண்கிறோம், செய்தித்தாள்களில் பார்க்கிறோம். வேதனையின் உச்சம் இது. இது போன்று ஏன் அனைத்துமே நமது பண்பாட்டில் போற்றத்தக்க விஷயங்கள் அனைத்துமே இன்று மிகவும் மலினப்படுத்திவிட்டன. பண்பாடாக இருந்த சமுதாயம் இன்று சாக்கடை போன்று ஆகிவிட்டது. மது கடைகள் எங்கும் பார்க்கலாம், இரவு பகல் எங்கு பார்த்தாலும் விற்பனை. அடுத்து நம்முடைய நீதி நூல்கள் கூறும் நீதிகள் அனைத்தும் முற்றிலும் புறக்கணிக்கப்பட்டு விட்டன. இந்த வாழ்க்கை என்பது தற்காலிகமானதாகவும் இதில் எவ்வளவு அடித்துக்கொள்ள முடியுமோ அவ்வளவு ஊழல் பண்ணி சேர்த்துக்கொள்ள வேண்டும் என்பதாகவும், இந்த வாழ்க்கையில் மட்டுமே நாம் உல்லாசத்தை அனுபவிக்க முடியும் என்றும் கீழ்த்தரமான எண்ணங்கள் மனிதர்களில் புகுந்து விட்டதால் நமது பண்பாடு பாழடைந்து கொண்டே செல்கிறது. இந்த நிலையில் நாம் என்ன செய்ய வேண்டும்? யாரெல்லாம் தங்களை இந்த நிலையிலிருந்து உயர்த்தி கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார்களோ, இந்த பிறவிக்கு பின்னும் பிறவி உண்டு என்று எண்ணுகிறார்களோ, கண்டிப்பாக அழியாத ஒன்று நம்மில் இருக்கிறது, அந்த அழியாத ஒன்று தொடர்ந்து துன்பத்தில் சிக்கிவிடக்கூடாது என்று நினைக்கிறார்களோ, அவர்களெல்லாம் கண்டிப்பாக சில மாற்றங்களை தங்களுக்குள் கொண்டு வந்தே ஆக வேண்டும். அடுத்து நமது ஆன்ம நிலையை உணர்த்தக்கூடிய அளவில் கண்டிப்பாக தொடர்புகளை வளர்த்துக்கொள்ள வேண்டும். ஆலயம் செல்வதாக இருக்கலாம், ஆனால் ஆலயம் என்பது நமக்கு கொந்தளிப்பான மனநிலை உருவாக்குவதாக இருக்கக்கூடாது. அங்கெல்லாம் கூட்டங்களை பார்க்கும்போதும் அவர்கள் முண்டியடித்து செல்வதை பார்க்கும்போதும், தெரிந்தவர்களுக்கு பின்னே நிறைய பேர் இருந்த போதும் தெரிந்தவர்களை முன்னே விடுவதும், இது அனைத்தும் நமக்கு ஆத்திரம் தரும். ஆனால் அனைத்தையுமே பொறுத்து கொள்ள முடிந்தால் மட்டுமே நாம் அந்த கூட்டத்தில் இறைவனை காண்பதற்கு செல்ல வேண்டும். இல்லை என்றால் தனிமையில் மட்டுமே, எப்பொழுது கூட்டம் இல்லாமல் இருக்கிறதோ அப்போ செல்ல வேண்டும். இது மிக முக்கியம். அல்லது கூட்டம் இல்லாத ஆலயங்களுக்கு செல்ல வேண்டும். அதை போன்றே
தியானம் என்ற ஒரு பண்பை நமக்குள் வளர்த்துக் கொள்ள வேண்டும். இந்த உலகத்தின் பிற பகுதிகளில், அதாவது பெரும்பாலும் மேற்கத்திய நாடுகளிலும் நமது ஆசிய நாடுகளை தவிர, குறிப்பாக நமது பாரத திருநாட்டை தவிர மற்ற நாடுகளில் உணவுக்காகவும் உல்லாசத்திற்காகவும் உடைக்காகவும் பல்வேறு நாடுகளில் படையெடுத்து சென்றிருக்கிறார்கள். அதே நேரத்தில் நமது நாட்டில் நமது முன்னோர்கள் செய்த மிகப்பெரிய விஷயம், அவர்களுடைய தேடுதல் எதில் இருந்தது என்றால் யோகம், தியானம், ஞானம் என்ற மூன்றில் தான் இருந்தது. எனவேதான் இதற்கு தவபூமி என்று பெயர். இத்தகைய தவ பூமியில் நாம் பிறந்திருக்கிறோம். நாம் அந்த வாய்ப்பு, நமது முன்னோர்களுக்கு கிடைத்த அந்த வாய்ப்பை நிச்சயமாக தவற விடக்கூடாது. என்றால் நிறைய நாம் உழைத்தே ஆக வேண்டும். ஏனென்றால் இன்று நாம் வாழ்கிற இந்த தொழில்நுட்ப உலகில் நமது வேலைகள் அனைத்தும் மிக இலகுவாக முடிந்துவிட்டன. ஒரு காலத்தில் 10 நாட்கள் கஷ்டப்பட்டு கடக்க வேண்டிய தூரத்தை இன்று 10 நிமிடத்தில் கடந்து விடக்கூடிய அளவுக்கு நமது தொழில்நுட்பம் வளர்ந்து விட்டது. அதை போன்றே பெண்கள் சமையலாக இருந்தால் அடுப்பு பற்ற வைப்பது என்பது எவ்வளவு சிரமம் என்பது, பிறகு அடுப்பில் பற்ற வைப்பது என்பது எவ்வளவு சிரமம். ஆனால் இன்று அப்படியல்ல, கஷ்டமே இருக்காது. ஒரு கிளிக், அந்த இக்னைட்டரை வைத்து ஒரு கிளிக் செய்துவிட்டால் உடனடியாக கேஸ் ஸ்டவ் பற்றிக்கொள்ளும், அல்லது சுவிட்ச் போட்டால் இண்டக்ஷன் ஸ்டவ். இப்படிப்பட்ட ஒரு யுகத்தில் வாழ்கிறோம். அதாவது உடலால் நமக்கு பல வகையிலும் வேலைகள் குறைந்து விட்டன, உழைப்பு குறைந்து விட்டது. ஆனால் நம் முன்னோர்கள் அத்தகைய உடல் ரீதியான கஷ்டமான ஒரு உழைப்பை போட்ட போதிலும் கூட மனதில் மிகுந்த சந்தோஷமாக இருந்தார்கள். அதை நாம் தொலைத்து விட்டோம். எது என்பதை நாம் உணர வேண்டும். ஒரு திருமந்திரம் பாடல் கூறுகிறது, என்னிலே இருந்த ஒன்றை யான் அறிந்ததில்லையே, என்னிலே இருந்த ஒன்றை யான் அறிந்து கொண்டபின் என்னிலே இருந்த ஒன்றை யாவர் காண வல்லரோ, என்னிலே இருந்து இருந்து யான் உணர்ந்து கொண்டேனே. இது போன்ற பாடல்கள் என்று கிடைப்பது கூட சிரமம். அறிவு தேடல் கூட எளிதாகிவிட்டது. அப்படியானால் இங்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? நமது தேடல் தியானத்தில் அமர வேண்டும். இது மிக முக்கியமான நிலை. இன்று தியான நிலை என்பது மிக குறைந்து விட்டது என்பது உண்மை. தியானம் என்பதில் எண்ணமற்ற நிலைக்கு வர வேண்டும். அந்த எண்ணமற்ற நிலை தான் தியானம். எந்த விதத்திலும் அந்த எண்ணமில்லாத ஒரு நிலையில் நமக்குள்ளே நாம் ஆழ்ந்து செல்ல முடியுமானால் அதில் தான் வெற்றி காண முடியும். இதுதான் நமது முன்னோர்கள் செய்தது. யோகம், தியானம், இதன் நிலை மூலம் நமக்கு கிடைக்கக்கூடியது ஞானம். அந்த பக்குவ நிலையை நாம் அனைவரும் அடைந்தே ஆக வேண்டும். அப்படியானால் மட்டுமே நமது நாகரிகத்தை மீட்டு கொண்டு வர முடியும். இல்லை என்றால் இந்த பாழ்பட்ட நிலையை திருத்துவது மிக கடினம். குற்றம் சொல்வது எளிது. அதிலிருந்து எப்படி மீட்டு கொண்டு வருவது என்பது ஒவ்வொருவரினுடைய பொறுப்பு. பாரதியார் போன்று கஷ்டப்பட்ட நிலையில் இன்று யாருமே இல்லை. ஆனால் அந்த கஷ்ட நிலையில் கூட பாரதியார் பாடுகிறார், எத்தனை கோடி இன்பம் வைத்தா இறைவா என்று. அந்த மனநிலை நமக்கு வர வேண்டும். எவ்வளவு மோசமான நிலையில் இருந்தால் கூட அந்த நிலை அடைந்து விட்டால் நிச்சயமாக எப்பொழுதுமே இன்பமே அன்றி துன்பம் இல்லை என்ற நிலை வந்துவிடும். இந்த நிலைக்கு தான் நாம் சிறப்பான ஒரு நாகரிகத்தை பெற்றிருக்கிறோம். துறவு என்பது ஒரு குறிப்பிட்ட வயதில், குறிப்பிட்ட கட்டத்தில் எடுத்தே ஆக வேண்டும். இது நமது மரபு. தசரதன் தன்னுடைய காது ஓரத்தில் வெள்ளை முடியை கண்டவுடன், நரைமுடியை கண்டவுடன் ராமனுக்கு பட்டாபிஷேகத்தை குறித்து விட்டான். ஆனால் இன்று நாம் பார்க்கிறோம், கையை கூட தூக்க முடியாத நிலையில், தள்ளாத வயதில் ஆட்சி கண்டிப்பாக பிடித்து விட வேண்டும் என்ற அகப்பரப்பு. இவர்களிடமிருந்து நாம் என்ன செய்ய? சமுதாயம் எப்படி இவர்களிடமிருந்து ஒரு இன்ஸ்பிரேஷன், அதாவது ஒரு உந்துதல் பெறும்? எனவே அந்த இழிநிலையிலிருந்து நாம் விலக வேண்டும். தன்னை அறிய தனக்கோர் கேடில்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான், தன்னை அறியும் அறிவை அறிந்தபின் தன்னை அர்ச்சிக்க தான் இருந்தானே. எனவே தன்னை உணர வேண்டும். தன்னுடைய பலம் பலவீனம் புரிய வேண்டும். புரிந்து பலத்தை மிகைப்படுத்த வேண்டும், பலவீனத்தை குறைக்க வேண்டும். நமது பலவீனம் என்பது பற்றுதல் மாறக்கூடியவற்றில் அதிகமாக வைத்திருக்கிறோம். எது மாறாததோ அதில் மிக குறைவாக வைத்திருக்கிறோம். எனவே இந்த பற்றுதலை மாற்றி எது மாறாததோ அதில் அதிகமாக பற்றுவோம். மாறக்கூடியவற்றில் இயன்ற அளவுக்கு பற்றுதலை நீக்குவோம். இதுதான் மிக முக்கியம். எனவே உடைகளுக்கு தரும் முக்கியத்துவத்தை, உணவுக்கு தரும் முக்கியத்துவத்தை, அதை போன்றே உல்லாசத்திற்கு தரும் முக்கியத்துவத்தை, அதற்கு இணையான ஒரு முக்கியத்துவத்தை கண்டிப்பாக நமது மாற்றமில்லாத ஆன்மாவை அறியும் அந்த நிலைக்கு கொடுக்க வேண்டும். நமது உயர்வுக்கு நாம் தான் முக்கிய காரணம் என்பதை உணர வேண்டும். அதை நோக்கி பயணம் செய்ய வேண்டும். இந்த பயணத்தில் நாம் அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நாகரிகம் என்பது உயர்ந்த நிலையை அடைவது. வாழடைந்த நிலையை நோக்கி சென்றால் அதை மீண்டும் இயன்ற அளவுக்கு முன்னேற்றுவது நல்லவர்கள் அனைவருடைய பொறுப்பு. எனவே
இதை போன்ற நல்ல கருத்துக்கள் எங்கிருந்து வந்தாலும் அவற்றை ஏற்றுக்கொண்டு வாழ்வை சீர்படுத்துவோம். பதிவை பார்த்ததற்கு நன்றி.